பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மூணாறில் இல்லை. ஒரு கிரவுண்ட் இருக்குது, விளையாடுறோம். அடுத்து திரும்ப நம்ம அடுத்து ஒரு மேலே ஒரு லெவலுக்கு போன மாதிரி தான் நம்மளுக்கு ஒன்றும் முடியாது. அது ஃபுட்பாலே ஆகட்டும், கிரிக்கெட்லேயே ஆகட்டும். அப்போ அதுக்கெலாம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல ரீதியில் நம்ம எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரு சன்னிதானம் உண்டாக்குறதுக்கு நம்மலாம் ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம முன்கை எடுப்போம். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் ஒரு டைமு நம்ம அது எம்பிகிட்ட சொல்லி நம்ம பெரியவர் கிரவுண்டில் வச்சு ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கெலாம் ஒரு கிளப்பு உண்டாக்கி நம்ம அதெல்லாம் பண்ணோம். ஆனால் அது கொஞ்ச நாள் கழியும் போது அது என்ன ஆகுது, அப்படியே விட்டு போயிடுது. அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்ல ரீதியில் நம்ம பசங்கள்லாம் ஒரு முன்னாடி வர்றதுக்கு விளையாட்டு வீரர்களுக்குலாம் ஒரு ஊக்குவிக்கும் வகையில் நல்ல ரீதியில் ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டு 2 டீமும் நல்ல ரீதியில் விளையாடுங்க. 2 டீமும் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வித வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னை இது அழைத்த ரெட் ரைடர்ஸ் அவங்களுடைய டீமுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய கமிட்டிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா வித வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவேன். நன்றி.